ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் விஷன். இன்றைக்கி என்ன மோட்டிவேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக சீக்ரெட் ஆஃப் லைஃப்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு 3 விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் நம்ம குழந்தை அடம்பிடிச்சாலோ, இல்லை ஆஃபீஸில் யாராவது திட்டினாலோ, ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ, வெளியில் போகும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், உடனே ரியாக்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ப்ரோஆக்டிவாக இருக்கணும். ப்ரோஆக்டிவாக இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு காம் அவர் செல்ஃப். கோபம் வருது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நம்ம ஒரு ஆக்ஷன் கூட பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஆக்ஷன், காம் டவுன் நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். காம் ஆகிட்டு அப்புறம் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய டாட்டர் இன்றைக்கி நான் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் அடம் பிடிச்சி மிஸ்டர்ஸாக நான் இன்றைக்கி டியூஷன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கத்துவேன், திட்டுவேன், கிளம்பு அப்படின்னு ரொம்ப சத்தம் போடுவேன். ஏன் சாக்ஸ் இப்படி போட்டிருக்க, எல்லாத்துக்குமே சத்தம் போடுவேன். பட் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணேன். நான் ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். ஸோ அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்ட இன்புட்ஸை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்போதுமே ரொம்ப சத்தமாக பேசுகிறேன்னா இன்றைக்கி கூலாக ஹேண்டில் பண்ணேன். நீ டியூஷன் கிளம்புமா, படிக்கணும்ல, ஸோ இவ்வளோ நாள் லீவ் விட்டாங்க, வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிற, ஓகேவா, நல்ல பிள்ளைல தங்கம் இல்லை அப்படின்னு பாசிஃபை பண்ணி அவளை கன்வின்ஸ் பண்ணி டியூஷன் கூப்பிட்டோன்னு கிளம்பிட்டான். ஸோ 2வது விஷயம், யாரையுமே எப்பயுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஒருத்தவங்க நல்லா பாடுவாங்க, ஒருத்தவங்க நல்லா வரைவாங்க, ஒருத்தவங்க நல்லா படிப்பாங்க, ஓகேவா, ஒருத்தவங்க நல்லா பேசுவாங்க. ஸோ அதனால யூ டோன்ட் கம்பேர். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை அம்மாவோ அந்த அவங்க பாரு எவ்வளோ, அந்த ஆண்டி பாரு எவ்வளோ சூப்பராக சமைக்கிறாங்க, நீ ஏன் அது மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட கற்றுக்கோ அப்படின்னு சொன்னால் நமக்கு கோவம் வரும்ல. கண்டிப்பாக கோவம் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அது மாதிரி நம்ம கிட்ஸையும் யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, நீ குவார்டர்லியில் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கியா, ஹாஃப் இயர்லியில் ஏமா குறைஞ்சிருச்சு, ஸோ அந்த மாதிரி அவங்களோட ப்ரீவியஸ் திங்ஸை வச்சே கம்பேர் பண்ணுங்கள், ஓகேவா. 3வது விஷயம், எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருங்க. இந்த லைஃப் எவ்வளோ நேரம் நமக்கு தெரியவே தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருங்க. சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிடும். நான் கூட இது இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தேன். பட் இன்றைக்கி தான் நானே கற்றுக்கிட்டேன். அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.